இன்னைக்கு காலையில 8 மணி பூசைக்கு நீ வரவே இல்ல. வேற என்ன, தூக்கம் தான். எனி ஸ்பெஷல்? இன்னைக்கு பூசை முடிஞ்சதும் எல்லா கதவுலயும் ஒரு கவரு, ஒரு பைய, ஒரு சின்ன உண்டி எல்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா? என்ன நான்சி புதுசா இருக்கு? அதான் மிஷன் சண்டே எல்லாம் முடிஞ்சு போச்சே. புதுசா இருக்கு. சரி பிஷப் தாத்தா கேப்போம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிஷப் தாத்தா. பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். நம்ம கோயில்ல பைய, உண்டியல், கவரு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு லான்சி சொன்னான். ஆமா. எதுக்கு தாத்தா கொடுத்தாங்க? ஆமா, இப்ப என்ன காலம்? இப்ப தவக்காலம். தவக்காலத்துல மொத்தமும் 3 வேலைகள் நம்ம செய்யணும்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஜெபம் செய்யணும், தவம் செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இது 3 தான் தவக்காலத்தினுடைய முக்கியமான பணிகள். இதுல 3வது உதவி செய்யறதுன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களால தனித்தனியா அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் அப்படி செய்யலாம். ஆனா இப்ப பங்குகள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து தவக்கால கடைசியில அவங்களுடைய சேமிப்புகள் எல்லாம், அதுக்குதான் பைய, அதுக்குதான் கவரு, அந்த சின்ன உண்டியல், அந்த டப்பா எல்லாம் அதில் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு பெரிய தொகை வரும். அதை வச்சுக்கிட்டு ஏழைகளுக்கான ஒரு நல்ல திட்டம் செய்யலாம், சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், வயதானவங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்காக தான் இந்த உண்டியல்கள் வழியா. அதனால தனித்தனியா செய்யறதுக்கு பதிலாக எல்லாரும் சேர்ந்து செய்யற ஒரு முயற்சி. புரிஞ்சதோ? புரிஞ்சது தாத்தா. நீங்களும் செய்வீங்களா? செய்வோம் தாத்தா. அதனால நீங்களும் உங்களுடைய பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க மறக்காம. அடுத்த வாரமும் வைப்பாங்க, எடுத்துட்டு போகாதவங்களுக்கு நீங்களும் எடுத்துட்டு வந்துருங்க. சரி தாத்தா. வெரி குட் சில்ட்ரன்.